ஹாய் கேஸ், இப்போ எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கேன்னா தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ 2:15 ட்ரெயின், இப்போ 2:05 ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டுருக்கேன், அதனால தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு அப்புறமா பேசுவோம். இப்போ நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனோட பேக் என்ட்ரன்ஸ் வழியாக என்ட்ரு ஆகிட்ருக்கோம். பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது 5th பிளாட்ஃபார்மில் தான் என்ட்ரு ஆவீங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு தான் டிக்கெட் எடுக்கணும். இங்கே தஞ்சாவூரில் டிக்கெட் எடுத்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. செம க்யூ, ரொம்ப லாங் க்யூவாக தான் இருந்துச்சு. நல்ல வேலை டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஆன் டைமில் வந்தாச்சு. ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு 2:19க்கு என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸை செங்கோட்டையிலேருந்து காலையில் 6:55க்கு எடுப்பாங்க. ஈவினிங் 4:05க்கு மயிலாடுதுறை ரீச் ஆகுது. நம்ம ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா செங்கோட்டையிலேருந்து தென்காசி, கடையநல்லூர், சங்கரன்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, திருவெரும்பூர், பூதலூர், தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, குற்றாலம் வழியாக மயிலாடுதுறை ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் டோட்டலாக 450 கிலோமீட்டர் 9 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கவர் பண்ணுது. இந்த ட்ரெயினில் செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் ஒரு ஃபுல்லி அண்டர்சர்வ்டு கேட்டகரி ட்ரெயின். இதில் ரிசர்வேஷன் கோச்சு இருக்காது. வாங்க தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து இந்த இனிமையான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, எப்படியாச்சும் சீட்டு பிடிச்சிடலாம். ஹாய் கைஸ், நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூருக்கு ஆன் டைம் கிளம்பிடுச்சு. எப்படியோ இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த வண்டி பிடிச்சாச்சு. இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஸ்லலாம் 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மயிலாடுதுறையிலேருந்து இப்போ விழுப்புரம் போகிற பேசஞ்சர் அடுத்து 3:45 இருக்குது. அதில் சிதம்பரம் போயிடலாம். தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம் போகணுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வருது. அது ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் வடக்கன் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணேன். அதனால தான் அந்த பேசஞ்சர்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம்னு வந்துச்சு. நம்ம எங்கே நிற்கிறோம்னா தஞ்சாவூருக்கு அடுத்து 10 கிலோமீட்டரில் இருக்கிற திட்டை ஸ்டேஷனில் தான் நிற்கிறோம். இப்போ நமக்கு கிராசிங் இருக்குது. சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் வரல. இங்கே 1:30 கிராஸ் பண்ண வேண்டியது, இப்போ 2:30 ஆயிடுச்சு, இன்னுமே வரல. அதுக்காக தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த வண்டியை விட்டுட்டு தான் நம்மளை விடுவாங்க. ஆஃப்டர்நூன் டைமில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வேர்வையாக இருக்குது. அதனால் எல்லாருமே நல்லா வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கோங்க. நிறையா எக்ஸ்ட்ரா கூட வாங்கி வச்சுக்கோங்க. பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோழன் இப்போ தான் பாபநாசமே வந்திருக்கான். எப்போ வர போகிறானோ தெரில. இன்னும் 3 ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி இங்கே கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க.
ஏன்னா இதுக்கடுத்து இருக்கக்கூடிய 3 ஸ்டேஷனுமே எல்லாமே வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் தான். அதனால அங்கே கிராசிங் போட முடியாது. அதனால தான் இங்கே கீழே போட்டாங்க. எப்போ இந்த லைன் டபுள் லைனாக மாறுதோ அப்போ தான் கேஸ் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிராசிங்லாம் இருக்காது. இது பாட்டுக்கு இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கும், அது பாட்டுக்கு வந்துகிட்ருக்கும். எப்போ தான் மாறப்போகுதோ தெரில. விழுப்புரம் டு தஞ்சாவூர் டபுள் லைன் வச்சு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராசிங்ஸ் எல்லாம் இருக்காது. பாபநாசம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பிளாட்ஃபார்ம் லெஃப்ட் சைடில் இருக்குது. வாங்க அடுத்து கும்பகோணம்ல பார்க்கலாம். ஒரு 26 நிமிஷம் டிலேயோட கும்பகோணம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் guys. கரெக்டாக 3:45 நம்ம மயிலாடுதுறையில் கொண்டு விட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த விழுப்புரம் பேசஞ்சரை விட்டுருவோம். அதுக்கடுத்து வர புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்லாம் போவோம். கும்பகோணமில் ஒரு ஷெட்டு கூட போடல guys. நல்லா வெயில் தான். லேட்
உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்புறம் பேங்கிங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கோமா? லக்ஷ்மி இப்போ சிட்டியுடைய பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இன்னொரு விஷயம் இதுல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுனால இது ரொம்ப சேஃப். இப்போ நம்ம ஆடுதுறை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் guys. இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அது என்னென்னா தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான். மேஜராக நிறைய ட்ரெயின்ஸுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு, சோழன் எக்ஸ்பிரஸ்ஸு, செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லா ட்ரெயினுக்குமே இந்த இடத்துல ஸ்டாப்பிங் இருக்குது. அதனால் ஆடுதுறை மக்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தரமான கிராசிங்கை பார்த்துருப்பீங்க. அதுதான் மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். டெல்டா லைனோட ஒரு முக்கியமான ப்ரீமியம் ட்ரெயின் அண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இதுதான். இதை விட ஃபாஸ்ட்டாக கோயம்புத்தூர் எந்த ட்ரெயினாலையும் போக முடியாது. செம்மொழி எக்ஸ்பிரஸாலே போக முடியாது கைஸ், அந்தளவுக்கு ஸ்பீடாக போவோம். இந்த கிராசிங்னால நமக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே இங்கேயே லேட் ஆகிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சரை நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் வேறு வடக்குன்னு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல. அந்த ட்ரெயினையுமே ஆல்ரெடி பாபநாசத்துக்கு முன்னாடி கிராசிங் போட்டிருப்பாங்க இந்த ஜன்சதாப்திக்காக. அது எவ்வளோ டிலேயில் வரப்போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ். நம்ம அந்த ட்ரெயினில் தான் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் கைஸ் இருக்குது. குற்றாலம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை தான். ஆக்சுவலாக அது குற்றாலம் கிடையாது, குத்தாலம் தான். இல்லை ஆப்பில் எல்லாத்துலேயுமே சொல்கிறதுலே குற்றாலம்னே வருதா, அதனால் நமக்குமே குற்றாலம்னே வருது. தஞ்சாவூருக்கு ஆன் டைமில் வந்த நம்ம ட்ரெயின் இப்போ 3/4 மணி நேரம் டிலேயோடு ரன் ஆகிட்டுருக்கு கைஸ். மயிலாடுதுறைக்கு இது எப்போ போகுதோ தெரியல. நம்ம வர அன்றைக்கி மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரில கைஸ். மற்ற எல்லா நாளுமே இது 3:30 போயிருக்கு. சரி வாங்க, அடுத்து புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நிம்மதியாக போகலாம். இப்போ தான் கைஸ் நம்ம குற்றாலம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். இன்றைக்கி பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிச்சு கைஸ். இப்போ நம்ம மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சரை மிஸ் பண்ணிடுவோம். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணி வந்தேன்னா 1:50 தஞ்சாவூர் வந்து திருச்சிராப்பள்ளி டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் மயிலாடுதுறை வந்துட்டோன்னா அங்கேருந்து விழுப்புரம் பேசஞ்சர் பிடிச்சி கிளம்பிடலான்னு நினச்சேன். ஆனால் வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2 ஆளுக்கு செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஆன் டைமுக்கு வந்துடும்னு நம்பி இதில் ஏறினேன். ஆனால் இது லேட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 11 ஆகிடுச்சு. நான் வீட்டிலேருந்து 10:30 கிளம்பியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே 1 ஹவர் லேட்டானனால தான் திருச்சிராப்பள்ளி டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது எப்போவுமே 3:15 3:20 எப்போவுமே போயிடும். 3:45 நம்மளோட மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சர் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸுக்கு 4:05 தான் ஷெட்யூல்டு டைமு. அதனால் மெதுவாக கூட போவாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம விழுப்புரம் பேசஞ்சரை மிஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இனிமேலாச்சும் நீங்களும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெயினுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வந்துடுங்க. அப்போ தான் சேஃப்டி. அப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்க முடியும். இல்லைன்னா என்னைய மாதிரி மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இனிமேல் ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஸ்டேஷன் வந்துடுங்க. ஒரு 38 நிமிஷம் டிலேவோட 3:45 நம்ம குற்றாலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நமக்கு மயிலாடுதுறை தான். இங்கேயே 3:45 ஆயிடுச்சு. இங்கேருந்து மினிமம் 15 மினிட்ஸ் ஆகும் நம்ம மயிலாடுதுறை போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போவே மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சர் கிளம்பியிருக்கோம். சரி ஓகே, எப்படியாச்சும் புவனேஸ்வரில் வடக்கன் கூட்டத்தை சமாளித்து போயாகணும். புவனேஸ்வரில் போகும்போதாச்சும் கிராசிங் வராமல் இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்குவாங்க கைஸ். இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ எப்படி செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வருதோ அதே மாதிரி மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் மத்தியானம் 12:10 மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு 8:55 செங்கோட்டை போய் ரீச் ஆயிருங்க. நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்த வாரம் திருவாரூர் டு காரைக்குடி எல்டிவிஎஸ்என் அப்டேட் ஃபுல்லாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சாரி கேஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளது எல்டிவிஎஸ்என் அப்டேட் அடுத்த வாரம் பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இது லாஸ்ட்டா? ஆமாம், இதில் போகுது. இந்த ஒரு இது
இதுதான் இந்த குற்றாலம் ஸ்டேஷனோட ஓல்டு என்ட்ரன்ஸ் போல். அந்த காலத்தில் இதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும் போல் இருக்குது. நல்லா பழங்காலத்து பில்டிங்காக இருக்குது. இருந்தாலும் பார்க்க அழகாக தான் கைஸ் இருக்குது. இப்போ நம்ம குற்றாலம்லேருந்து கிளம்பியாச்சு கைஸ். அடுத்து வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். வாங்க மயிலாடுதுறையில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம் கைஸ். நான் நினச்சதை விட பயங்கர லேட் ஆகிடுச்சு கைஸ். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆயிடுச்சு கைஸ். குற்றாலம்லேருந்து மயிலாடுதுறைக்கு வெறும் 9 கிலோமீட்டர் தான். அதை 3:45லேருந்து 4:06 வரைக்கும் அரை மணி நேரமாக உருட்டியிருக்காங்க கைஸ். நல்ல வேலை இப்போவாச்சும் வந்தாங்களே. நான் இதை நினச்சி பயந்துட்டேன். புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்து மயிலாடுதுறையில் வந்து 4:20க்கு அது வந்து முன்னாடி போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு பின்னாடி தானே அதுவும் வரணும், அதனால் அதுவும் லேட்டாக தான் வரும்னு நினச்சேன். அதுவும் நமக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்போவுமே மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் அரைவ் ஆகும். இப்போ நம்ம 3rd பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகிட்ருக்கோம். நல்ல வேளை நம்ம தஞ்சாவூர்லேயே ஸ்ட்ரைட் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து டிக்கெட் எடுக்கலாம் தான் நினச்சேன், அப்புறம் லேட் ஆகிரும்னு தெரிஞ்சு தான் அங்கேயே எடுத்துட்டேன். எப்போவுமே நீங்கள் கனெக்டிங் டைம் பிளான் பண்ணியிருந்தாலுமே ஸ்ட்ரைட் டிக்கெட்டாகவே எடுத்துருங்க எப்போதுமே. அப்போ தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே சமாளிக்க முடியும். அப்புறம் வந்து இங்கே எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஸ்ட்ரைட் டிக்கெட்டே எடுத்துருங்க. வாங்க அடுத்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இங்கே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் தான் அது எந்த வண்டின்னு பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, மும்பை LTT டு காரைக்கால் வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க இது. இந்த வண்டிக்கு தான் இப்போ இவ்வளோ கூட்டமாக உட்காந்துருக்கு. நம்மளோட புவனேஸ்வருக்கு இதில் ஒரு பாதி கூட்டம் இருக்கும். இப்போ புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸை குற்றாலமில் கூட கிராசிங் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியும் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் அரைவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா தான் அதை விடுவாங்க. இந்த ட்ரெயினாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானம் 1:15க்கு மும்பை LTTலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் 6:55க்கு காரைக்கால் வந்து ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் 1629 கிலோமீட்டர் 29 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணுது கைஸ். இந்த ட்ரெயின் இப்போ மயிலாடுதுறையிலேருந்து பேரளம், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக ரன் ஆகிட்டுருக்கு. பேரளம் டு காரைக்கால் இப்போ நியூவாக கன்வெர்ட் பண்ணாங்களே ப்ராட் கேஜ் லைன், அந்த லைன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் எப்போ பேசஞ்சர் ட்ரெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து இந்த ட்ரெயினை பேரளம், திருநெல்வேலி வழியாக டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ரூட்டில் தான் கைஸ் ரன் ஆகும். இதனால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே கம்மியாகும் கைஸ். மயிலாடுதுறை ஜங்ஷனில் இந்த ஓல்டு அண்ணாஸ்
அனௌன்ஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண கைஸ். அதனால் நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு ஓல்டு அனௌன்ஸ்மெண்ட் பிடிக்குமா நியூ அனௌன்ஸ்மெண்ட் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2085 ராமேஸ்வரம் புவனேஸ்வர் அதிவேக விரைவு வண்டி ராமேஸ்வரத்தில் இருந்து சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், சென்னை, எழும்பூர், கூடூர் வழியாக புவனேஸ்வர் வரை செல்லும் வண்டி 1வது நடைமேடைக்கு வந்து கொண்டிருக்கிறது. यात्रियों कृपया ध्यान दें, गाड़ी संख्या 2085 रामेश्वरम से सीरगाड़ी, चिदंबरम, तिरुपादिरिपुलियूर, विழுப்புரம், चेन्नई, एलुम्बूर, गूडूर से होकर भुवनेश्वर तक जाने वाली रामेश्वरम भुवनेश्वर सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ रही है. For the kind attention of passengers, train number 20850 Rameswaram Bhubaneswar Superfast Express from Rameswaram to Bhubaneswar via Sirgali, Chidambaram, Tirupadiripuliur, Viluppuram, Chennai, Elumbur, Goodur is arriving on platform number 1. நம்ம புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ஒரு 20 நிமிஷம் டிலேவோட 4:38 மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெயினை ஒவ்வொரு சண்டேவும் காலையில் 9:10 ராமேஸ்வரத்துலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் ஈவினிங் 6:25 இந்த ட்ரெயின் புவனேஸ்வர் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் 1894 கிலோமீட்டர் 33 மணி நேரம் 15 நிமிஷத்தில் கவர் பண்ணுது கைஸ். இது ஒரு ஹை டிமாண்டான ட்ரெயின் கைஸ். அதோட வடக்கன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸ் இதுதான். நான் இதில் ஒரு தடவை பரமக்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்டர் செவலில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்தேன். கடைசியில் இறங்கவே முடியல. ஃபுல்லாக கூட்டம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயே குளிச்சுட்டேன். அப்படியே இல்லைன்னா அன்றைக்கி இறங்கியிருக்கவே முடியாது. ஸ்ட்ரைட்டாக திருப்பாதிரிப்புலியூரில் தான் கொண்டு விட்டுருக்கோம். அதனால தான் இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து இந்த ட்ரெயினில் அண்டர் செவலில் வர்றதுக்கு பயந்தேன். அதனால தான் விழுப்புரம் பேசஞ்சரில் போயிடலான்னு நினச்சேன். அந்த செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் லேட் ஆகிடுச்சு. அதனால் திரும்ப இந்த ட்ரெயினில் தான் போயாகணும். பார்த்தீங்களா கூட்டத்தை எவ்வளோ கூட்டம்னு. எப்படியாச்சும் உள்ளே நிற்கிறதுக்கு இடம் கிடச்சாலே போதும் கைஸ். எப்படியோ உள்ளே நிற்கிறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. ட்ரெயின் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு கைஸ். இன்னுமே நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் தான் நிற்கிறோம். என்ன ட்ரெயின்னு பார்க்கும்போது தான் ஒரு கூச்சு ட்ரெயின் வருது. இந்த கூச்சு ட்ரெயினுக்காக இவ்வளோ பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்னு படி போட்டிருக்காங்க. இப்போ தான் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வேறு போயிருக்கு. அதனால் இதுக்கு வேறு சிக்னல் கொடுக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போனால் தான் நம்மளை விடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில கைஸ். நம்ம ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி மட்டும் ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரில கைஸ். இந்த ட்ரெயின் மற்ற எல்லா டைமுமே ஆன் டைமில் தான் கைஸ் போயிருக்கு. இப்போ தாங்க நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்தே கிளம்புறோம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டிலேலாம் கிடையாது. 1 ஹவர் டிலே. 4:20 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் இப்போ 5:20 தான் கிளம்பி போயிட்டுருக்குது. ஏற்கனவே நம்ம இங்கே இடம் கிடைக்காம ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். இதில் வேறு 1 ஹவர் இங்கேயே நிப்பாடி போட்டாங்க. காலை வேறு வலிக்குது. சிதம்பரத்துக்கு 5 மணிக்கு போக வேண்டியது 6 மணிக்காச்சும் போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சீர்காழிக்கு நம்ம 5:36 வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இதுக்கப்புறமாச்சும் எந்த கிராசிங் இல்லாமல் 6 மணிக்காச்சும் கொண்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். வாங்க எப்போ தான் போகிறான்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ தான் நம்ம சீர்காழிக்கு அப்புறம் கொள்ளிடம் பிரிட்ஜை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊட்டிக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்குது காய்ஸ். தஞ்சாவூர்லேருந்து சீர்காழி வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்களா சுத்தமாக மழையே கிடையாது. ஆனால் சீர்காழிக்கு அப்புறம் கொள்ளிடம் பிரிட்ஜு கிட்டே வந்தோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். இங்கே தான் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சடனாக எனக்கு என்னமோ ஊட்டிக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு காய்ஸ். இந்த கிளைமேட்டுமே நல்லா தான் காய்ஸ் இருக்குது. ஈவினிங் டைமில் மழை பெஞ்சா எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மழை மட்டும் செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணும்போது வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் காய்ஸ். ஆனால் அப்போல்லாம் வெயில் சொல்லுன்னு அடித்து வேர்த்து கொட்டுச்சு.
இப்போ சூப்பராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போவே இந்த ட்ரெயினோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த ட்ரெயினில் ராமேஸ்வரம்லேருந்து புவனேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அண்டர்சர்வில் 445 ரூபா கைஸ், ஸ்லீப்பரில் 760 ரூபா, தேர்ட் ஏசியில் 1980, செகண்ட் ஏசியில் 2860. இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி கிடையாது கைஸ். பேண்ட்ரி கார் இந்த ட்ரெயினில் அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன தான் இருந்தாலும் இந்த ட்ரெயினில் அண்டர்சர்வ் கூட்டம் மட்டும் மாறவே இல்லை கைஸ். அன்றைக்கி நான் எப்படி வந்து கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அன்றைக்கி நிற்க கூட ஸ்பேஸ் இல்லாமல் தான் வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிற்கிறதுக்காச்சும் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, அதை நினச்சாச்சும் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி வாங்க சிதம்பரம் போயிட்டு பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஏர்லியா, அதாவது 6 மணி ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஏர்லியா, 58 மினிட்ஸ் டிலேவோட 5:58க்கு நம்ம சிதம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தஞ்சாவூர்லேருந்து சீர்காழி வரைக்கும் ஃபுல்லாக வெயில் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நியூஸில் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துல வந்து வெயில் வந்து 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். ஒரு சில இடத்துல வந்து கனமழை வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் நம்ம தஞ்சாவூர்லேருந்து சீர்காழி வரைக்கும் வெயில் இன்க்ரீஸ் ஆகிற அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. இங்கே சிதம்பரம்க்கு அப்புறம் மழை பெய்யும் போல் ஃபுல்லாகவே மழை தான். ஆனால் இது வரைக்கும் மேலேருந்து இப்போ ஜூலை வரைக்கும் சிதம்பரத்தில் செம்மையாக தாங்க வெயில் அடிச்சிச்சு. ஒரு வழியாக நம்மளோட டெஸ்டினேஷனான சிதம்பரம் வந்து ரீச் பண்ணியாச்சு கைஸ். இந்த ஜேர்னி எனக்கு ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் எல்லாருமே கனெக்டிங் ட்ரெயின் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடுங்க. இல்லைன்னா என்னைய மாதிரி ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க. இதே நான் விழுப்புரம் பேசஞ்சரில் வந்து என்னென்னா 4:30க்கே வந்திருப்பேன். இந்த ஜேர்னி எல்லாருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஸ்டேஷன் வந்துடணும். அப்போ தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். இல்லைன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கோம் பாருங்கள். அதுவும் 1 ஹவர் டிலேவோடு. சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து சாரி. அடுத்த வாரம் கன்ஃபார்மாக எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.